அந்த டைம் கண்டிப்பா எனக்கு எவ்வளோ இதுவா இருந்துச்சுன்னு தெரியல. பட் எங்க அப்பா, அம்மாவுக்கு என்னோட ஃபேமிலிக்கு கண்டிப்பா ஒரு பெரிய ஹர்டிலா இருந்தது. பட் ஓகே அந்த டைமும் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான டைம்னு தான் சொல்லுவேன். ஏன்னா, எங்க எல்லாருக்கும் நாங்க எங்கேருந்து வந்திருக்கோன்ற ஒரு பர்ப்பஸ் கிடைச்சது. என்னோட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ அந்த டைமில் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அந்த டைம் டஃப்பாக இருந்தது. பட் அது கடந்து வந்ததுனால தான் இவ்வளோ அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ண முடிஞ்சதுன்னு நான் நம்புகிறேன். நிச்சயமா. எஸ்பெஷலி நான் ஏன் இதை கேட்குறேன் அப்படின்னா, அப்பா வந்து குவிட் ஹிஸ் ஜாப். ஸோ டு டேக் கேர் ஆஃப் யூ அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஸோ 2 பேருமே டாக்டர்ஸ். அப்பா வந்து அந்த ஃபீல்ட்லேயே விட்டுட்டு உங்க கூட உள்ள ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது, ஸோ இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்கிறப்ப நம்ம அவங்களுக்கு பண்ணியிருக்கோம் அப்படின்னு என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஸோ நம்ம ரீபே பண்ணிட்டோம் அப்படின்னு என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அவங்களுக்கு நான் எல்லா கேம் வின் பண்ணும்போது, எல்லா டோர்னமெண்ட் வின் பண்ணும்போது, அவங்க ஹாப்பியாக இருக்கிறத பார்த்து எனக்கு சந்தோஷம் தான். பட் அவங்கள நான் ரீபே பண்ணுறதுக்கு எதுவுமே என்னால் பண்ண முடியாது. ஸோ என்னால் முடிஞ்சதை பண்ணுறேன். நான் அவங்க ஹாப்பியாக பார்க்குறதுக்கு எனக்கு சந்தோஷம். என்ன என்ன மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் இருந்தது ஆஃப்டர் தட்ஸ் வின்னிங்? ஏன்னா அம்மா ரொம்ப நாள் கூட இல்லாம இருந்திருப்பாங்க அந்த டொரண்டோவில். நீங்க அங்க டொரண்டோவில் இருந்தப்ப வந்ததுக்கு அப்புறம் என்ன பேசுனாங்க? வந்த அப்புறம் அம்மா நாங்கள் ஏர்போர்ட்டில் மீட் பண்ணோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அம்மா கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் கழித்து மீட் பண்ணி இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல் பீரியட் கழித்து அம்மாவை மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் அவ்வளோவா செலிப்ரேட் மாதிரி பண்ண மாட்டோம். பட் அம்மாவோட பேசணும், கொஞ்சம் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அதுவே எனக்கு டே டு டே ப்ராசஸ் மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து விக்ட்ரிங்கிறத தாண்டி இது ஒரு ப்ராசஸ் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? கண்டிப்பாக எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஸ்பெஷலான மூமெண்ட். பட் இன்னும் நிறைய அச்சீவ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸ்போர்ட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக அதில் ப்ரொஃபஷ்னல் ஆகிட்டு ஹையஸ்ட் லெவல் போகணுன்னா கண்டிப்பாக நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். அது ஃபைனான்ஷியல் சேலஞ்சஸும் கண்டிப்பாக ஒரு பெரிய விஷயம். பட் எங்களுக்கு நிறைய ஃபைனான்ஷியல் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணோம் தெரிஞ்ச மாதிரி. பட் எங்களுக்கு அந்த டெடிகேஷன் வில் பவர் இருந்துச்சு. ஸோ எவ்வளோ சேலஞ்சஸ் வந்தாலும் என்னோட அப்பா அம்மா என்னோட டீம் என்னால் அதை ஓவர் கம் பண்ண முடிஞ்சது. கண்டிப்பாக செஸ்லையும் ஹையஸ்ட் லெவல் போகணுன்னா ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ட்ரெயினர்ஸ் இருக்கணும். அப்புறம் ட்ராவல் பண்ணுறதுக்கு அதெல்லாம் நிறையா இருக்குது. பட் இப்போ கரண்ட்டாக இந்தியாவில் செஸ்ஸுக்கு நிறைய சப்போர்ட் கிடைச்சிருக்கு, நிறைய எல்லாம் சப்போர்ட் பண்ணுறது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியுது செஸ்ஸில் நிறைய நிறைய பேர் வராங்க. செஸ்ஸில் பிரைட் ஃப்யூச்சர் இருக்கும். கண்டிப்பாக நிறைய எமோஷன்ஸ் இருக்கும், நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். பட் சின்ன வயசில் நான் அவ்வளோவா ஹேண்டில் பண்ண முடியல என்னால். பட் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் டெவலப் ஆனோன்னு, கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்தோன்னே இது எனக்கு பெட்டர் எமோஷ்னல் கண்ட்ரோல் வந்தது. அண்ட் இந்த மொமெண்ட்டில் என்ன இம்பார்ட்டண்ட்டோ அது பண்ணுறதுக்கான ஃபோக்கஸ், டிசிப்ளின் வந்தது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அது ஜஸ்ட் நான் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறது தான். ஓகே, சின்ன வயசுலேருந்தே நான் இந்த ப்ரெஷருக்கு எக்ஸ்போஸ் ஆகிருக்கேன். 10-11 இயர்ஸ்லேருந்தே நான் இந்த அளவுக்கு ப்ரெஷர் இல்லை. பட் எனக்கு எப்போவுமே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்திருக்கு. ஸோ